பிக்சர்ஸ் பேனரில் நடிகர் PS வீரப்பா தயாரித்து இயக்குனர் K சங்கர் இயக்கிய மாபெரும் வெற்றி படம் ஆலயமணி. ஆலயமணி திரைப்படத்தை ஒரு மகா காவியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தின் வெற்றிக்கு அந்த காவிய நாயகன் தான் முக்கிய காரணம். இந்த படம் திருவனந்தபுரத்தில் படமாக்கப்பட்டது. அப்போது SS ராஜேந்திரன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் அவரை ஜாமீனில் எடுத்திருக்கிறாங்க. அப்போது இரவு பகலாக அந்த நாட்களில் படப்பிடிப்பு நடத்தினாங்க. 6 நாட்கள் இரவு பகலாக சிவாஜி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. சட்டி சுட்டதடா பாடலுக்கு அன்றைய அரசியல் சூழலில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சாம். எல்லாவற்றையும் தாண்டி படம் வெற்றி கொடியை நாட்டியது. உங்களை நாக்காலில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே. ஆமா, நான் தான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க தம்பி, இப்பவே ஊர்ல அவங்க 2 பேரை பத்தி தப்பா பேசுறாங்க. லோ கிளாஸ். அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல தான் இப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாக்கே அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு. கெட் அவுட் தான் பழக்கமா போச்சு. லோ கிளாஸ்ல இப்படி நடந்தா உடனே வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல இப்படி நடந்தாதான் ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாள் 2 பேரும் என்ன செய்யறாங்க? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுங்களா? வேண்டாம், அவங்க வர்றப்ப வரட்டும். காரண்டாக்கு கார் வழியில் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் நடந்து வந்தோம். மீனா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து. உங்களுக்கு மருந்து கொடுக்கணுமே. பரவாயில்ல, வேலைக்காரன் இருக்காங்க. இப்போ மீனா, நமக்கு வெறும் நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்கு. இன்னும் நீ முத்தையா பிள்ளையோட மகதான். எனக்கு மனைவி ஆகல. ஆலயமணி தயாராகும் போதே இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை வைத்து பணத்தோட்டம் படத்தை இயக்கியவர். அதுலேயும் பாடல்கள் செமையாக ஹிட் அடித்தன. ஆலயமணிக்கு அப்புறம் சிவாஜி அவர்களை வைத்து இயக்கிய இன்னொரு படம் ஆண்டவன் கட்டளை. சிவாஜி அவர்களுக்கு ஏராளமான மைல்கல் படங்கள் அப்படின்னா நடிகை தேவிகாவுக்கு ஆண்டவன் கட்டளை ஒரு மைல்கல் படம். அந்த படத்தில் தான் தேவிகாவின் சிருங்கார முகபாவனைகளை இயக்குனர் சங்கர் திரையில் பதிவு செய்த விதம் அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு மட்டுமே புரியும். கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி அப்படின்லாம் வர்ணிக்கப்படும் சரோஜா தேவி அவர்களுக்கு நடிப்பு ரீதியாக
பெரிய ஸ்கோப் ஏற்படுத்தி தந்த முக்கியமான 2 டைரக்டர்களில் பீம்சிங் ஒருவர், இன்னொருவர் கே சங்கர். எம்ஜிஆருடைய அண்ணனான சக்கரபாணியின் மகளை தான் சங்கர் அவர்கள் தனது மகனுக்கு மணம் முடித்தார். அந்த வகையில் எம்ஜிஆரின் சம்மந்தியாவார் சங்கர். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி ஆகிய மூவரையும் வைத்து பல படங்களை கொடுத்த சங்கர் அவர்கள் பின்னாட்களில் பக்தி படங்களை இயக்கி இறையருட்செல்வர் அப்படின்ற பட்டத்துக்கே சொந்தக்காரரானார். இப்படியெல்லாம் டைரக்டர் கே சங்கரை பற்றி நடிகர் திலகம் அவர்கள் பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. தியாகராஜன், ரத்த சம்பந்தம் இல்லாத 2 பேருக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்கிறதா சொல்றீங்களே, நல்லா யோசனை பண்ணித்தான் சொல்றீங்களா? மிஸ்டர் டேவி, பணத்தாசையே இல்லாம என்ன உண்மையிலேயே விரும்புறவங்க மீனாவும் சேகரும். இன்னைக்கு எனக்கு கால் போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது? அதனால தான் என் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு 2 பேர்ல எழுதுங்கன்னு சொன்னேன். அப்ப சரி, மேனேஜர் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். மிஸ்டர் தியாகராஜன், இது பெரிய விஷயம். இன்னொரு முறை நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. Do as I say. Keep it confidential. Yes, Mr. தியாகராஜன். ஏது வக்கீல் வந்துட்டு போறாரு? நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் சில இருந்தது, அதுக்காக கூப்பிட்டேன். இந்தாங்க, மாற்ற சாப்பிட நேரமாச்சு, சாப்பிடுங்க. என்ன மீனை பாக்குறேன்? இந்த சகுந்தர படத்தை யார் எழுதுனது? நான் தான் எழுதுனேன். ஏன் சந்தேகமா இருக்கா? உன்னை இதே மாதிரி எழுதி காமிக்கிறேன், பாக்குறியா? ஆலயமணி திரைப்படத்துல பூந்தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா அப்படின்ற பாடல் செம்ம ஹிட் அடித்தது. அந்த காட்சி முடிந்ததும் சிவாஜி அவர்களை சந்திக்கும் சரோஜா தேவி தன்னுடைய எஸ்டேட் முதலாளி அப்படின்றத தெரியாமல் கேலி செய்வாங்க. நிஜம் தெரிந்ததும் சரோஜா தேவி அவர்கள் எப்படி கிண்டல் அடித்தாரோ அதை அப்படியே சிவாஜி அவர்கள் அபிநயத்து காட்டுவது அரங்கை அமர்க்களப்படுத்திய சுவாரஸ்யமான ஒரு காட்சி. ஓ, பைனாகுலரா? ஆமா, நீங்க யாரு? பர்மிஷன் இல்லாம எஸ்டேட்டுக்குள்ள வரலாமா? இந்த எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா? ஆமா, எங்களுக்கு தான் சொந்தம். ஆமா, யாரோ தியாகராஜன் ஒருத்தருக்குள்ள சொந்தம்னு சொன்னாங்க. பத்திரத்துல தான் அவருக்கு சொந்தம், அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க தான். ஓ, நீங்க தான் அனுபவிச்சுட்டு வரீங்களா? ஆமா, அவர் தான் இந்த பக்கமே வரது இல்லையே. அது ஒரு மக்கு. மக்கா? பின்ன என்ன, இவ்ளோ பெரிய அழகான எஸ்டேட்டை விட்டுட்டு டவுன்ல உட்கார்ந்து பணத்தை என்றாரு. சரி சரி. எஸ்டேட் அம்மா, எஸ். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? எஸ். தங்களுடைய பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனா. மீனா? மீனா பொம்மை? யோ, என்ன அது? என்ன பார்த்து பொம்மைன்றீங்க? நான் ஒண்ணும் பொம்மை இல்ல. எஸ்டேட் அம்மா, எஸ். என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு. எஸ். இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எஸ். ஓ, தண்ணியா? அதோ அங்கிருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஆலயமணி படத்தை ஹிந்தியில் எடுக்க அதன் உரிமை தொகையாக 5 லட்சத்தை PS வீரப்பாவிடம் தயாரிப்பாளர் கொடுப்பதாக கூறினார். அது மட்டுமல்லாமல் முதல் போட வேண்டாம், வரும் லாபத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. அதை வீரப்பாவின் நண்பர் தடுத்து விட்டார். இந்த கதையை நீங்களே நேரடியாக ஹிந்தியில் ப்ரொடியூஸ் பண்ணால் அதிக லாபத்தை ஈட்டலாம் அப்படின்னு அவர் ஐடியா சொல்லியிருக்கிறாரு. அதனால் திலீப் குமாரை ஹீரோவாக போட்டு ஆத்மி அப்படின்ற பெயரில் ஹிந்தியில் ப்ரொடியூஸ் பண்ணார் வீரப்பா. ஆனால் படம் வெற்றி பெறாததால் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானார். இதனால் தான் கதை எழுதி தயாரித்து வெற்றி பெற்ற கங்கா ஜமுனா அப்படின்ற படத்தை தமிழில் தயாரிக்கும் உரிமையை இலவசமாக வீரப்பாவுக்கு வழங்கினார் திலீப் குமார். வைஜெயந்தி மாலா நடித்த ஹிந்தி படத்தை தமிழில் பிரபல ஜோடியாக அங்கீகரிக்கப்பட்ட சிவாஜி பத்மினி நடிப்பில் படமாக்கினார் வீரப்பா. அவ்வாறு 1971 தயாரான படம்னா இரு துருவம். சிவாஜி அவர்கள், பத்மினி இவர்களுடன் முத்துராமன், நாகேஷ்,
நாகையா, பண்டரிபாய் ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுடன் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வில்லனாக நடிச்சாரு வீரப்பா. இந்தாங்க காபி சாப்பிடுங்க. உதட்டிலே தேன், உள்ளத்திலே விஷம் வைத்திருப்பவர்களை ஆண்டவன் ஏன் படைத்தான் மீனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்களே. அது இருக்கட்டும் மீனா, நீ இன்னும் அந்த மரண பாறையிலிருந்து கடலை பார்க்கலையே? இல்ல. அந்த பயங்கரமான இடத்தை நீ அவசியம் பார்க்கணும். ஜகர், என்ன தியாகம்? நம்பிக்கை துரோகம் செய்த ஒருத்தனே நேற்றுதான் அந்த பாறையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொண்டா ஒரு நல்லவே. அந்த இடத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? அதை போய் நாம ஏன் பார்க்கணும்? அதை பார்க்கத்தானே நாம இங்க வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல மீனா, எங்க குடும்பத்துக்கே வாழ்வளிச்சது அந்த பாறை. கல்யாணம் செய்துக்க போற நீ அதை கண்டிப்பா பார்க்கணும். ஜகர், மீனாவை கூட்டிட்டு போய் அந்த பாறையை காட்டு. பாபு, அன்று நீ என்று மீனா, எனக்கே ஒண்ணும் புரியல. ஏதோ பயமா இருக்கு. எனக்காக காலிழந்த அவர் என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. மீனா, தியாக கிட்ட உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தியாக உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன். பார்த்துப்போம் மீனா. மீனா, என்ன மீனா? இதுவரை காதால் தான் கேட்டேன், இந்த கண்ணாலும் பார்த்து விட்டேன். வாங்க போகலாம். படத்துடைய எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பாடல்கள் தான் அப்படின்னாலும் முக்கியமான பாடல் சட்டி சுட்டதடா பாட்டு. சட்டி சுட்டதடா பாடலுக்காக PS வீரப்பா 20 நாட்கள் காத்திருந்தாராம். கண்ணதாசன் பாடலை எழுதி கொடுக்கவில்லை. பல முறை அழைத்தும் கொடுக்காததால நேராக அவருடைய அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு. சும்மா சட்டி சுற்றுச்சு கை விட்டுருச்சுன்னு ஒரு பாடலை எழுதி கொடுக்கறத விட்டுட்டு இவ்வளோ நாளாக இழுத்தடிக்கிறீங்களே அப்படின்னு ஆவேசமாக கேட்டிருக்கிறாரு வீரப்பா. அவர் பேசிய அதே வார்த்தைகளை வைத்துதான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்ற பாடல் எழுதப்பட்டது. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா
கட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா பிறகு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறகு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.